Thank you, Holy Spirit of God. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை நடத்தும், ஆசீர்வதியும், நம்முடைய வருகை காயத்தப்படுத்தும், எங்களோடியும் மீதானத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். இவைகள் எல்லாவற்றையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வருஷத்துக்குள்ள பிரவேசித்து 17 நிமிஷம் ஆயிட்டு. அல்லேலூயா. ஆமாம், இன்னும் இருக்கிற 365 நாளும் அவர் நமக்கு போதுமானவராக இருக்க போகிறார். ஸ்தோத்திரம். கடந்த வருடம் நவம்பர் மாதத்தில் 21 நாட்கள் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஏற்கனவே பேசின அந்த விஷயங்களை அந்த உபவாச நாட்களில் உறுதிப்படுத்தினார். நான் ஒரு கான்ஃபரன்ஸில் உட்கார்ந்துருக்கும் போது அந்த ஆண்டவர் அந்த வெளிப்பாடை கொடுத்தார். அதை தொடர்ந்து ஆண்டவர் அதை அந்த 21 நாட்கள் உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் அந்த காரியங்களை உறுதிப்படுத்தினார். தொடர்ந்து அதில் பயணிக்க தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். என்னோடு கூட உங்களுடைய பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தைக்கு நேராக நம்ம வேத வசனத்துக்கு திரும்புவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்காக ஒரு கைதட்டு கொடுக்கலாமா? எஸ். ஆபிரகாம் ஒரு வார்த்தையை சொல்றாரு. அவர் யெகோவா ஈரே. சொல்லுங்க பாப்போம். இப்படி சொல்லுங்க, யெகோவா ஈரே. ஆமா, சின்னதா இல்ல, பெருசாவே சொல்லுங்க, யெகோவா ஈரே. ஆமா, அப்படின்னா என்ன அர்த்தமா தெரியுமா? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்வதம் இருக்கலாம், கர்த்தருக்குன்னு ஒரு பர்வதம் இருக்குது. அந்த கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து தம்முடைய ஜனத்திற்கு தேவையான நன்மைகள் புரண்டு வரும். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் உரிய ஆசீர்வாதத்தை தம்மண்டையிலே அடக்கி வைத்திருக்கிறார். எவர்கள் அந்த கர்த்தருடைய பர்வதத்திற்கு ஏறி போகிறார்களோ அந்த கர்த்தருடைய பர்வதத்திலே அவர்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அங்கே அது பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. இந்த 2025 வருஷத்திற்கு கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து உங்களுக்கு தேவையானது வரும். கர்த்தரே அதை பார்த்து கொள்வார். அப்போ நாங்கள் பாஸ்டர் நீங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டாம், கர்த்தரே பார்த்து கொள்வார். பாஸ்டர் வீடை கட்டணுமே, கர்த்தர் பார்த்து கொள்வார். பாஸ்டர் பிள்ளைகளை கரையேற்றணுமே, கர்த்தர் பார்த்து கொள்வார். பாஸ்டர் கடனை அடைக்கணுமே, கர்த்தர் பார்த்து கொள்வார். பாஸ்டர் நகையை திருப்பணுமே, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஐயா ஊழியம் செய்யணுமே, கர்த்தர் பார்த்து கொள்வார். சபையை கட்டணுமே, கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆமா, ஆபிரகாமுடைய பெரிய பாரம், ஆபிரகாமுடைய பெரிய பாரம், ஸ்தோத்திரம், யாராலையும் உதவி செய்ய முடியாத ஒரு பாரம் ஆபிரகாமுடைய இருதயத்தை அழுத்தி கொண்டிருந்தது. அந்த பாரம் நீங்கின இடம்தான் கர்த்தருடைய பர்வதம். அல்லேலூயா. இந்த ஆண்டு கர்த்தர் தம்முடைய பர்வதத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய பர்வதம் உங்களுக்கு வெளிப்படும் போது நீங்கள் அங்கே கடந்து வருவீர்களானால் அந்த இடத்திலே அவர் உங்க பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், உங்க தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். அந்த இடம் உங்களுக்கு ஒரு விடிவான இடமாக இருக்கும். பிரச்சனைகளுக்கு தீர்வை உண்டாக்குகிற ஒரு பர்வதமாய் கர்த்தருடைய பர்வதம் இருக்கும். அல்லேலூயா. ஆனபடினாலே அந்த இடத்திற்கு ஆபிரகாம் பெயர் வைக்கிறாரு, யெகோவா ஈரே. ஆபிரகாம் எவ்வளவு ஆண்டவரை அறிந்திருந்தானோ எனக்கு தெரியாது. ஆனா ஆபிரகாம் தேவன் மேல வைத்த அன்பும் விசுவாசமும் அளவுக்கு அதிகமாக இருந்த காரணத்தினாலே அவனுக்கு ஆண்டவர் தன்னை யெகோவா ஈரேயாக வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட வந்தான்னு சொன்னா ஆண்டவர் அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துருவார். சாப்பாடு வேணுமா, வீடு வேணுமா, கார் வேணுமா, வசதி வேணுமா, வாய்ப்பு வேணுமா, எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துருவார். அது அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா அவன் மேல ரொம்ப அன்பா இருந்தார்னா, அந்த அன்பு கூடுச்சுன்னா, ஆண்டவர் கார் கொடுக்காரு, வீடு கொடுக்காருலாம் அன்பு இல்லை, அதெல்லாம் பெரிய அன்பு இல்லை, அது ஒரு அளவு தான், அது ஒரு அளவான அன்பு. ஆமா, அந்த அன்பை விட இன்னொரு பெரிய அன்பு இருக்கு. அது என்ன அப்படின்னா, அடுத்த லெவல், செகண்ட் லெவல், அந்த மனுஷனை குறிச்சு, அவனை குறிச்சு, அவனுடைய எதிர்காலத்தை குறித்து அவனோட பேசுவார்.
வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களோடு அப்படி செய்திருக்கிறார். உன் குடும்பம் எப்படி இருக்கும்பா, உன் பிள்ளைகளை நான் இப்படி வைப்பேன்பா, உன் வம்சத்தை நான் அப்படி எப்படிலாம் ஆசீர்வதிப்பேன்பா அப்படின்னு ஆண்டவர் சிலரை தேடி வந்து சொல்வார். ஆனால் அவர்களை நேசிக்கிற அளவு அதை விட அதிகமானது. ஹல்லேலூயா. தட் இஸ் செகண்ட் லெவல். செகண்ட் லெவல். ஒரு மனுஷனை தேடி வந்து நான் உன் பிள்ளைகளை எப்படி வைப்பேன், உன் சந்ததியை எப்படி வைப்பேன், உன் ஊழியம் எப்படிலாம் இருக்கும், தாவீதுட்ட வந்து 1000 தலைமுறை வரைக்கும் நான் உனக்கு இரக்கம் செய்வேன் அப்படிலாம் சொல்றாரு. உடனே தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என்ன குறிச்சி, என் வீட்டை குறிச்சி இவ்வளவு வெகு தூரத்து காலத்து செய்தியை சொல்ற அளவுக்கு நான் என்ன புண்ணியம் செஞ்சேன்? தாவீது, நீ என் இருதயத்துக்கு ஏத்தவன்பா, நான் உன் மேல அன்பா இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. இது செகண்ட் லெவல். நான் ரெண்டாவது லெவல் ஸ்தோத்திரம். மூணாவது ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவலுக்குள்ள இந்த வருஷம் கர்த்தர் இந்த சபையை நடத்தி கொண்டு போக வேண்டும். அது எந்த லெவல் தெரியுமா? அந்த மூணாவது லெவல்ல கர்த்தர் தான் யார் என்பதை ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்துவார். அந்த மனுஷன் யாரு, அவன் குடும்பம் யாரு, அவன் வம்சம் யாரு, அது ரெண்டாவது லெவல். காரு, வீடு, வசதி, பணம், நகை, நட்டு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லெவலையே என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். திஸ் இஸ் நத்திங் இன் த சைட் ஆஃப் த லார்ட். காரு, வீடு, வாசல், பணம், பேரு, புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து கர்த்தர் நேசிச்சார்னா எவனுக்கும் கொடுப்பார். அது ஒரு மேட்டரே இல்லை. ஆனால் எவரை குறித்து, அவர்களுடைய வாழ்க்கையை குறிச்சி, அவருடைய சந்ததியை குறிச்சி, அவங்க எதிர்காலத்தை குறிச்சி எவர்களோடு கர்த்தர் தேடி வந்து பேசுகிறாரோ அவர்கள் அதிக அன்பு செலுத்தப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமா, இந்த வருஷம் ஆண்டவர் அப்படியும் சிலர் நடத்துவார். உங்க எதிர்காலத்தை குறித்து பேசுவார். ஆமா, உங்க எதிர்காலத்தை குறித்து பேசுவார். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்க அவரை அறியாம இருக்கும்போதே அவர் உங்களை அன்பா நடத்தி கொண்டு வந்தார் இல்லையா? நீங்க அவர் மேல அன்பா இருக்கும்போதே, சாரி, நீங்க அவரை அறியாமல் இருக்கும்போதே அவர் உங்களை ஆச்சரியமா நடத்தி வந்தார் அல்லவா? இன்னைக்கு அவரை அறிந்து கொண்டீங்க, அவர் உங்களை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு உங்களை கரம் பிடிச்சி ரட்சிப்புகளை நடத்தி ஆலயத்தில் வந்து உட்கார்ற அளவுக்கு வச்சிருக்காரு. இப்போ விட்டுருவாரா? இப்போ விட்டுருவாரா? இப்போ அறிந்து அவரை நம்பி வந்ததுக்கு அப்புறம் விடுவாரா? என்ன 4 மிதி மிதிப்பாரு, கிளிமான கிளிப்பாரு, ஆனாலும் நிச்சய மாட்டாரு. ஸ்தோத்திரம். யாரை அடிப்போம்? அசோக் பிரதர், நம்ம யாரை அடிப்போம்? ஏத்த வீட்டு பையனை அடிக்க முடியுமா? பக்கத்து வீட்டு பையனை அடிக்க முடியுமா? யார் தான் அடிப்போம்? ஆமா, ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் நினைச்சுவாரு, நீங்க உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகள்னா என்ன விழும்? ஆமா, ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளைய ரொம்ப நேசிக்கணும் ஆண்டு சொல்லியிருக்காரு, இந்த வருஷம் நான் எவ்வளவு அன்பா இருக்கேன்னு உனக்கு காட்டுவேன் இருக்காரு. இரு, ஆண்டவருடைய அன்பு எப்படி இருக்குன்னு உனக்கு காட்டுவார். ஆமா, ஸ்தோத்திரம். ஆட்டிக்கிற ஆட்டில உன்னைய தங்கமா மாத்தி, குடுக்கிற குடுல உன்னைய உரிச்சு எடுத்து, ஸ்தோத்திரம், உன்னை ஒழுங்கு ஆக்கி, ஆமா, உன்னை ஜொலிக்க வைப்பதற்கு தான் தேவன் அன்பா இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பைபிள் அப்படி போட்டிருக்கு. ஸ்தோத்திரம். பிறம்பை கையாடாதவன் தன் பிள்ளைய, அப்போ ஒருத்தன் கம்புல வெளுத்தாம்னா பிள்ளைய எப்படி செய்யறானா? ரொம்ப நேசிக்கிறான். பிள்ளைய நேசிக்கிற அளவை பொறுத்து அடி விழும். நீங்க ஆமீன் சொல்ல மாட்டீங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆமா, ஸ்தோத்திரம். எவ்வளவு நேசிச்சிருந்தா ஆபிரகாம எவ்வளவு நேசிச்சிருந்தா, ஸ்தோத்திரம், அந்த ஆபிரகாம்கிட்ட போய் சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்க என்னுடைய பர்வதத்தில் கொண்டு போய் செஞ்சிரு, பலி கொடுத்துரு. ஸ்தோத்திரம். ஆமா, 12:17 பல்ல காட்டினீங்க. உன் மேல ரொம்ப அன்பா இருக்கிறத உன்கிட்ட காட்டுவார். உன் மேல அன்பா இருக்கிறத உன் சுத்தி இருக்கிறவங்களுக்கு காட்டுவார். உன் மேல அன்பா இருக்கிறத உன் சத்துருக்களுக்கும் காட்டுவார். ஆமா, அன்பு எப்படி தெரியுமா காட்டுவாரு? இந்த மாதிரி கேள்வி கேட்டு காட்டுவார். நீ என் மேல அன்பா இருக்கிறாயா அப்படின்னா பிள்ளைய தூக்கிட்டு நான் காட்டுற பர்வதத்துக்கு வா பார்ப்போம்னு சொல்லுவார். பார்ப்போம் எத்தனை பேர் அந்த அன்புக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்கன்னு பார்ப்போம். ஆபிரகாமின் மேல எவ்வளவு அன்பா இருந்தா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கேன், நீ என் மேல எவ்வளவு அன்பா இருக்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் ஆண்டவர் ஆபிரகாமை தேடி வந்து சொன்னாரு, உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்க இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். சொல்லும் போதே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன நினைக்கிறீங்க? தேவன் ஆபிரகாம் மேல வச்ச
அன்பு. ரொம்ப அன்பா இருக்கவங்கள்ட்ட தான் நம்ம அப்படிலாம் நடந்து கொள்வோம். ரொம்ப அன்பா இருக்கவங்கள்ட்ட தான் ஸ்தோத்திரம். பாஸ்டர்மா கூட அன்னைக்கு சொன்னாங்க, சண்டை வரணும். எப்படி குடும்பத்தில் சண்டை? இது என்ன புதிய உபதேசமா இருக்குது? ஆமா, சண்டை வந்தாதான் அவங்க எவ்வளவு அன்பா இருக்காங்கன்னு தெரியுமா? இப்படி ஒரு வெளிப்பாடு பாஸ்டர்மாக்கு வந்து பார்த்தீங்களா? ஆமா பாஸ்டர், என் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வருதுன்னு சொல்றாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த சைடு தான். அந்த 2025 உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், சண்டை வர வர அன்பு பெருகுகிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்காருனா, ஆமா, ஆண்டவருக்கு உங்களுக்கு என்னவா தான் இருக்கும்? டக்கபா, என்ன ஆண்டவரை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீரு? அப்படித்தான் நான் பண்ணுவேன். ஆமா, அன்பின் ஒரு வெளிப்பாடு. ஸ்தோத்திரம். அன்பு பெருகும் போது, உரிமை பெருகும் போது, இந்த நான் கேட்குறேனே, பைபிளில் யார்ச்சியாவது வந்து ஆண்டவர் இந்த மாதிரி கேட்டிருக்காரா? நீ உன் பிள்ளை எனக்கு பலி செலுத்துன்னு யார்ச்சியாவது கேட்டிருக்காரா? அப்படி கேட்டால் எல்லாருமே ஆண்டவர் வேண்டாம், நீரும் வேண்டாம், யாரும் வேண்டாம், சாமியே வேண்டாம்னு சொல்லி செஞ்சிருவாங்க, தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஆனால் அவருக்கு தெரியும், ஆபிரகாம் என் மேலே அவ்வளவு அன்பா இருக்கிறவன், அவன் என் அன்பை புரிந்திருப்பான் என்று நம்பி ஆபிரகாம்கிட்ட வந்து அந்த வார்த்தையை கேட்கிறார். அல்லேலூயா. அந்த டெஸ்ட்ல ஆபிரகாம் பாஸ். அந்த டெஸ்ட்ல ஐபிஏ சபை பாஸா? அந்த டெஸ்ட்ல ஐபிஏ விசுவாசிகள் பாஸா? அந்த டெஸ்ட்ல ஐபிஏ பாஸ்டர்மார் பாஸா? நல்ல அரைக்கோட்டும் முழுக்கோட்டும் போட்டு உட்கார்ந்து இருக்கிறது பெருசு இல்லை. அன்பு பரீட்சையில என்ன செய்யணும்? பாஸ் ஆகணும். அன்பு பரீட்சையில பாஸ் ஆக வேண்டும். ஸ்தோத்திரம். ஆனா ஆபிரகாம் பாருங்க, நிஜ பரீட்சையில அவர் சந்தித்த அந்த பரீட்சையின் தாக்கம் யாருக்குமே வரல. அவர் ஃபேஸ் பண்ண கொஸ்டின் பேப்பரை இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் என்ன செய்யல, ஃபேஸ் பண்ணல. உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? ஸ்தோத்திரம். என்னையவே சொல்றேன், நான் வேற வேணாம். பிரவீன்குமார், நீ உயிரை கொடுப்பாயா? இந்த கொடுத்துட்ற ஆண்டவரேன்ட்டு வந்துருவோம். பிரவீன்குமார், பிள்ளை உயிரை கொடுப்பாயா? கொடுப்போமா? கொஞ்சம் யோசிப்போம். உழைப்ப கொடுக்கணுமா? பணத்தை கொடுக்கணுமா? உயிரே கொடுக்கணுமா? கொடுத்துறேன் போங்க. பிள்ளை உயிரை கொடுப்பாயா? நீங்க முடிக்கிற மொழியே தெரியுது. ஆமா, வாய்ப்பே இல்லை ராஜான்னு சொல்லி உங்களை ஆண்டவர் அதற்கு உருவாக்குகிறார். உங்களை ஆண்டவர் அதற்கு உருவாக்குகிறார். நான் சொல்றேன், ஆபிரகாமுக்கு எவ்வளவு ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கையும் அன்பும் இருந்திருந்தால் பிள்ளைய கேட்டாலும் கொடுக்கிறதுக்கு ரெடின்னு சொல்லியிருப்பான். பட் உள்ளான மனுஷன்ல தேவன் மேல வைத்திருக்கிற அன்புக்கு ஒரு பரீட்சை வச்சா, தேவன் மேல உங்களுக்கு இருக்கிற அன்புக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா, ஐயோ உலகத்திலே இதுவரைக்கும் ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு கொஸ்டின் பேப்பர் ஆயிற்று என்று சொல்லி கலங்கி பின்வாங்கி விட கூடாது. அன்பு என்ற கொஸ்டின் பேப்பரை ஃபேஸ் பண்ணி எக்ஸாம் எழுதி அதுல பாஸ் என்று வாங்குகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வச்ச பரீட்சையில ஆபிரகாம் பாஸ். ஆபிரகாம் பாஸ் பண்ணாராம். இந்த 22ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் பாஸ் பண்ணாராம். 16ஆம் வசனத்துல கர்த்தர் பேசுறார் பாருங்க. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்த காரியத்தை செய்தபடியால் 17 நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையின் மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. நல்ல கவனிங்க. இந்த இடத்துல நான் ஒரு வெளிப்பாடு சொல்றேன். கீழ்ப்படிஞ்சது என்னவோ ஆபிரகாம், ஆசீர்வாதம் என்னவோ அவன் சந்ததிக்கு. சந்ததியா கீழ்ப்படிஞ்சது? கீழ்ப்படிஞ்சது என்னவோ யாரு? ஆபிரகாம். ஆசீர்வாதம் என்னவோ அவன் சந்ததிக்கு. இந்த 2025 உங்க சந்ததிகளுக்கு ஆசீர்வாதத்தை சேமித்து வைக்கிற ஒரு வருஷமாக்கும். You underline these words. You just record these words. This is prophecy for IPA Church and those who hear this message through me. நேரடியாகவோ ஆன்லைன்லயோ இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், 2025 உங்க சந்ததிகளுக்கு சுதந்திரங்களை சேமிக்கிற ஒரு ஆண்டாக இருக்கும்.
தேவன் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தந்திருக்கிறார். உங்க சந்ததிகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சேமிக்கும்படியான ஒரு வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கூட்டி தந்திருக்கிறார். இந்த வருஷத்துல தேவன் உங்க மேல வைத்திருக்கிற அன்பை புரிந்து கொண்டு நீங்க தேவன் மேல வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு முன் வைக்கிறார். அதை புரிந்து கொண்டு தேவனிடத்தில் பதில் அன்பு காண்பிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் சந்ததிக்கான ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு ஆபிரகாம் அவருக்கு கீழ்ப்படிந்தபடினால நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஒரு வேர்டை சொல்லிட்டு உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் உன் சந்ததியை கடற்கரையின் மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் அவர் பேர்லயே ஆணையிடுறாரு. ஏன் சந்ததி 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 எத்தனை தடவை சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். எதுக்கு இவ்வளவு பிரயாசம்? எதுக்கு வேலைக்கு போறோம்? எதுக்கு சம்பாத்தியம் பண்றோம்? எதுக்கு வீடு கட்டுறோம்? இந்த பொம்பளைகள் நகை வாங்கினா கூட என்ன சொல்லி வாங்குவாங்க? இந்த கடையில் போய் ஒரு சீட்டு போடுறோம், ஒரு நகை வாங்கணும், ஒரு 10 பவுன் வாங்குறோம் அந்த வருஷம். எதுக்கு வாங்குறேன்? பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, அப்போ நான் என்ன செய்யணும்? போட்டு கல்யாண வீட்டுக்கு போட்டு அனுபவிக்கிறது நீங்களா இருந்தால் கூட சொல்லி வாங்குறது. எதை சொல்லி வாங்குறது? ஆமாவா இல்லையா? அப்படி இல்லையா? வீடு கட்டினா மகனுக்காக, நகை வாங்கினா மகளுக்காக. ஆனால் மகளே இல்லாமல் நிறைய பேர் நகை வாங்குறாங்க, மகனே இல்லாமல் வீடு கட்டுறாங்க. அது எதுக்குன்னு தெரியல. ஆனாலும் சொல்றது என்னதுக்கு? பிள்ளைகளுக்கு. நான் சொல்றேன், பிள்ளைகளுக்கென்று சேர்த்து வைக்கிற எந்த நகை நிற்குமோ நிற்காதோ எனக்கு தெரியாது. பிள்ளைகளுக்கென்று கட்டி வைக்கிற வீடு எவ்வளவு நிலைத்திருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சேர்த்து வைக்கிற கிருபை உங்க பிள்ளைகளை தாங்கி நடத்த போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாமின் ஒரு கீழ்ப்படிதல் அவனுடைய சந்ததிகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இந்த 2025 நாம தேவன் மேல வைக்கிற அன்பு, நாம தேவனுக்கு பண்ணுகிற அந்த கீழ்ப்படிதல் நம்முடைய சந்ததிகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போதுமானதாக இருக்கிறது. அந்த 14ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. அது அன்னைக்கே சொல்லப்பட்டாச்சு. எதுக்காக? இன்னைக்கு 2025 ஜனவரி 1 பிரவீன்குமார் பாஸ்டர் அதை பேசணுங்கிறதுக்காக அது அன்னைக்கே சொல்லப்பட்டு விட்டது. அது இந்நாள் வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் யெகோவா ஈரே என்று சொல்லப்பட்டது. அப்படின்னா கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டது. ஏன் சொல்லப்பட்டது? எனக்கு ஒரு தேவை வரும்போது அன்னைக்கு பார்த்து கொள்ளப்பட்டது போலவே இன்றைக்கும் எனக்காக பார்த்து கொள்ளப்படும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் இத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கும் அவன் சந்ததியை ஆசீர்வதிப்பதற்கும் ஆபிரகாமுக்குள்ளிருந்து ஒரு 3 காரியத்தை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாமுக்குள்ளிருந்த ஒரு 3 குணாதிசயங்களை நான் வேகமாக சொல்கிறேன். முதல் காரியம் விசுவாச அறிக்கை. சொல்லுங்க பாப்போம். விசுவாசம் தெரியும், தேவன் மேல வைக்கிற விசுவாசம். அது என்ன விசுவாச அறிக்கை? நீங்க உங்க மனசுல விசுவாசிக்கிறத வாயினால என்ன பண்ணணுமா? அறிக்கை செய்யணுமா? ஸ்தோத்திரம். நம்பர் 2, ஆபிரகாமுக்குள் இருந்த 2வது சுவாபம் துரிதமான கீழ்ப்படிதல். இமீடியட் obedience. துரிதமான கீழ்ப்படிதல். நம்பர் 3, ஸ்தோத்திரம். நம்பர் 3, ஆழமான அன்பு. அன்பு தெரியும், ஆழமான அன்பு. ஆண்டுடைய அன்பை குறித்து பைபிள் சொல்லும்போது அவருடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று அறியல. பைபிளே சொல்லுது, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும்படி தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படணும். ஹல்லேலூயா. சரி, இப்போ நீங்க எங்க விஷயத்துக்கு வாங்க. முதல்ல நான் என்ன சொன்னேன்? ஆபிரகாமுக்குள்ள என்ன இருந்தது? விசுவாச அறிக்கை இருந்தது. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் தான். அதுக்கு இன்னொரு காரணம், தான் விசுவாசிக்கிறதை அறிக்கை செய்கிறவராக இருந்தார்.
ஸ்தோத்திரம். தான் என்ன விசுவாசிக்கிறாரோ அதை அறிக்கை செய்கிறவராக இருந்தார். ஸ்தோத்திரம். ஒரு வேத பண்டிதர் இப்படி சொல்றாரு, இந்த பிரச்சனை நடந்தது, அதைத்தான் நான் அறிக்கை பண்ணேன் அப்படின்னு சொன்னா அது தப்பா. நீங்க எதை அறிக்கை பண்ணீர்களோ அதுதான் நடக்கிறது என்பதுதான் உண்மையான். அல்லேலூயா. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குது, நான் அதையே தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல இல்ல இல்ல, நீ எதை பேசிக்கிட்டே இருந்தியோ அதுதான் உன் லைஃப்ல நடந்துகிட்டே இருக்குது. நீங்க நினைச்சுக்கிட்டீங்களோ இதெல்லாம் ஏற்குமாறா நடக்கிறது, அதனாலதான் என் தலையில இப்படிதான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு. நோ நோ நோ, நீங்க சொல்றத மாத்தி பாருங்க, நடக்கிறது மாறும். ஆமா, என்ன நடக்குதோ அதையே சொல்லிட்டு இருந்தா அது தொடர்ந்து என்ன செஞ்சுட்டே இருக்கும், நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா ஆனா என்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, தேவன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை எப்பொழுது அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது முதல் நீங்கள் அறிக்கை பண்ணினது நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நான் இதை எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா அந்த பிரச்சனையை பேசுறது தான் ரொம்ப பெருசா இருக்குது. அதை பேசி பேசியே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்ற வேத வசனத்தின்படி அதை பேசி பேசியே அந்த பிரச்சனையை பெருசாக்கி பூதாகரமாக்கி விடுகிறோம். அந்த பிரச்சனை பெருசானதுக்கு காரணம் யாரு? நீங்களும் உங்கள் நாரவாயும். ஆமா, அந்த பிரச்சனை பெருசானதுக்கு நீங்களே காரணம், கர்த்தர் காரணம் அல்ல. ஸ்தோத்திரம். இந்த இந்த சபை வெள்ளத்தால் இடிக்கப்பட்ட உடனே நல்ல வேளை வேற யாரையுமே எதையுமே என்ன செய்ய விடல, பேச விடல. கர்த்தர் கட்டுவார், இதோ கட்டுகிறார், கட்டி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரே மூச்சு ஒரே பேச்சு, கர்த்தர் கட்டுகிறார் கட்டுகிறார் கட்டுகிறார், கர்த்தரும் கட்டி முடித்தார். அல்லேலூயா. ஆமா, இப்ப நம்ம கொஞ்சம் எல்லாம் எங்க இவ்வளவு எல்லாம் போச்சு, 50 லட்சத்துக்கு எங்க போக, இதெல்லாம் நடக்கிறதா, இதெல்லாம் கிடைக்கிறதா, இதெல்லாம் ஆகுமா, இதெல்லாம் முடியுமா, இப்படி பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும்? இன்னும் நம்ம வெறும் தரையில தான் சொல்லியிருக்கோம். ஆமா, இல்ல, நாங்க எதை அறிக்கை செய்வோமோ அதையே பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகுமானால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர் பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன விஷயம்? உன் பிள்ளைய நீ மோரியா மலைகளில் ஒன்றின் மேல கொண்டு போய் என்ன செய்ய வேண்டும்? தகன பலி செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காரு. கடுமையான காரியம், கஷ்டமான விஷயம். ஆனாலும் அந்த விஷயத்தை செய்ய போறதுக்கு 3 நாள் பிரயாண தூரம். அந்த 3 நாள் பிரயாண தூரத்தில் ஆபிரகாம் என்ன பேசிக்கொண்டே வந்தாராம். நீ அந்த வசனத்தை வாசிங்க. அந்த 14ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, தேவன் கர்த்தருடைய பர்வதத்தில் எனக்கு என்ன செய்யப்படும்? பார்த்து கொள்ளப்படும் சொல்றது எல்லாம் பார்த்து கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் சொல்றது. ஆனா ஒண்ணுமே நடக்காத போதும் கர்த்தர் சொல்லுவார் பாருங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். இந்த பார்த்து கொள்வாருங்கிற வார்த்தையை ஆபிரகாம் எப்பவுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. 8ஆம் வசனத்திலேயே சொல்லிட்டாரு. அவர் 8ஆம் வசனத்துல சொல்லும் போது இன்னும் என்ன செய்யப்படல, பார்த்து கொள்ளப்படல, பிரச்சனை தீரல, இன்னும் தன் மகனை பலி செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில தான் இருக்கிறாரு. ஆனாலும் அவர் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார், இந்த பிரச்சனைய, இந்த பலி கொடுக்கிற விஷயத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். பலி செலுத்த வேண்டியது என் மகனா இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொன்ன வார்த்தைய கர்த்தர் கனப்படுத்தி உண்மையாவே பார்த்துட்டார். இப்போ அந்த மகன் ஈசாக்கு கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை கேட்கான். அப்பா, பலி செலுத்த போறதுக்கு விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்க? அந்த மாதிரி ஷாக்கான விஷயத்தை கேட்கும்போது அப்படி உள்ள இருக்கிற துக்கம் அப்படியே பொங்கி வெடிச்சு, வா, நீதான்ப்பா அந்த ஆடு, உன்னையதான்ப்பா ஆண்டவர் பலியா கேட்டாரு அப்படின்னு சொல்லி பொங்கிட்டாருன்னா அங்க விசுவாச அறிக்கை அடிபட்டு போயிடும். நிறைய நேரங்களில் ஃபீலிங்ஸ்ல சிக்கி அவிசுவாச அறிக்கையை கக்கிருந்தோம். நிறைய நேரங்களில் இந்த
இந்த உலகத்தில் இருக்கிற சில ஃபீலிங்ஸ்ல சிக்கி அவிசுவாசமான வார்த்தையை நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்படியே உதிர்த்து விடுகிறோம். ஸ்தோத்திரம். நிறைய நேரங்கள்ல ஸ்தோத்திரம். நான் ஏன் இப்படி செஞ்சு பார்க்க தெரியுமா, 2 நாள் அந்த முதுகுல ஒரு வலி பத்துவோம். இயேசுவின் நாமத்தில் முதுகு வலியை போன்னு சொல்றதுதான். ஒரு தடவை கூட நான் எனக்கு தெரிஞ்சு முதுகு வலிக்குதேன்னு என்ன பண்ணலை, இப்போ சொல்றதுதான். அப்படி சொல்றதுக்காக சொல்லி காட்டுறேன். இப்போ நான் செஞ்சு பார்க்குறேன், உண்மையிலே வலிக்கலை. நான் சும்மா விசுவாசத்தில் சொல்லலை, உண்மையிலே வலிக்கலை. ஆமாம், இது எனக்கு ஒரு பரீட்சை. ஆமாம், 2 நாளாக இந்த முதுகோடு சேர்த்து பின்னாடி அப்படி ஒரு வலி பார்த்துக்கோங்க. நான் ஒரு தடவை கூட எனக்கு வலிக்குதேன்னு என்ன செய்யலை. அப்படி வலிக்கும் போது வலிக்குதேன்னு சொல்ல வேண்டிய நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் வலியே போ இப்படி தான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியல எண்ணலை எத்தனை தடவை சொன்னேன்னு சொல்லி. பிரச்சனைன்னு வந்தா அந்த பிரச்சனையை ரொம்ப விளக்கமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. அதுக்கு பதிலாக கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. என்ன நடக்கணுமோ அதை பேசணும். ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஆளு. நான் ஆபிரகாமின் வழி வந்தவன், அந்த விசுவாசத்தின் தகப்பனுக்கு பிள்ளையாய் பிறந்தவன். நான் ஆபிரகாமின் சந்ததி. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். நீங்க ஐபிஏ விசுவாசி யாருடைய சந்ததி? ஆபிரகாமின். இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்றாரு. ஆமா, ஆபிரகாமின் சந்ததி வாயில ஸ்தோத்திரம். லேசா வலிக்கிறதுக்கு முன்னாடி எம்மா வலிக்கிற மாதிரி இருக்கு, எம்மா வலிக்க, அதை 4 பேர்ட்ட சொல்லி, அவங்க 8 பேர்ட்ட சொல்லி, அதை டாக்டர்கிட்ட போனோன்னே, டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தி சொல்லுவா, இப்படி தான் ஒருத்தி முதுகு வலிக்குதா, அப்புறம் நெஞ்சு வலி ஆச்சு, அப்புறம் 108 தான் கொண்டு போனாங்க, அப்புறம் பிரேத பார்த்தா கொண்டாத்தாங்க. சொல்லுகிறபடியே நடந்துடும் சொல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம், இயேசுவின் நாமத்தில் நாம் பேசின அவிசுவாசமான வார்த்தைலாம் கேன்சல் ஆகட்டும். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அந்த விசுவாச அறிக்கையில் ஆபிரகாம் இன்னும் ஒரு ஸ்டெப்பை ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறாரு. அதுக்கு முந்தின வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 5ஆம் வசனத்தில் அவர் இன்னொரு விசுவாச அறிக்கையை விடுவார் பாருங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் அந்த பர்வதம் வரைக்கும் போய் தொழுது கொண்டு கர்த்தரை தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். வருவோம்னா என்ன அர்த்தம்? வேலைக்காரங்க யாரும் வர வேண்டாம், நானும் பிள்ளையாண்டானும் மலை மேலே ஏறி போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்ப வருவோம். ஆக்சுவலாக போய் பிள்ளை என்ன செஞ்சிடணும், பலி செலுத்திடணும், அதோட பிள்ளை காலி. ஆனால் அது நிஜமாக இருந்தாலும் ஆபிரகாம் வாயத்திறந்து சொல்றது என்னவோ நிஜத்தை அல்ல, நடக்க போறதை அல்ல, தான் நடக்க வேண்டியதை அவர் சொல்றார். நானும் பிள்ளையும் போறோம், கர்த்தரை தொழுது கொள்வோம், நானும் பிள்ளையும் திரும்ப வருவோம். அல்லேலூயா. நிஜமா ஆபிரகாம் பொய் தான் பேசுறாரு. உண்மையா ஆபிரகாம் பொய்யத்தான் பேசுறாரு. இந்த நியூ இயர்ல உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லித்தரேன். நீங்க யாரும் உண்மை பேசக்கூடாது. பிள்ளைய பலி செலுத்த வேண்டும் என்பது ட்ரூத். பலி செலுத்தின பிள்ளையோட திரும்ப வருவேன் என்பது faith. Are you going to speak the faith or you are going to speak the truth? நீ உண்மையை பேச போறியா, விசுவாசிக்கிறத பேச போறியா? இந்த முதுகு வலிக்குன்னு நான் டாக்டர்கிட்ட போயிருந்தோம்னா, டாக்டர் ஒரு ஸ்கேன் பண்ணணும், ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும், எம்ஆர்ஐ பார்க்கணும், சிடி ஸ்கேன் பண்ணணும், இப்படி நிறைய சொல்லுவார். இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா, சார் அந்த 4வது ரிப்புக்கும் 5வது ரிப்புக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கிறது, அந்த கிராப்ல ஒரு நீர் கோர்த்து இருக்கிறது, அதில் நான் ஒரு பைப்பை சொருவி திறந்தோம்னா அந்த நீர் வெளியே, இப்படி நிறைய சொல்லுவார்னு வச்சுக்கோங்க. அவர் பொய் சொல்லலை. All those things are truth. அதெல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு அந்த உண்மை அவசியம் இல்லை. எனக்கு ஒன்று தெரியும்,
என் தேவன் யெகோவா ஈரே, நான் அறிக்கை செய்ய செய்ய முதுகு வலியை காணாமல் போக பண்ணுகிற வல்லமை என் தேவன் யெகோவா ராஃபாவின் இடத்திலே உண்டு என்று அறிந்து நான் வாயை திறந்து சொல்ல வேண்டியது என்னது? விசுவாச அறிக்கை. நிறைய பேர் ரொம்ப யோக்கியர்களாக உண்மையவே பேசுவது. பல்லு வலிச்ச உடனே அப்புறம் பேச முடியாமலே போயிடும். இந்த வருஷம் நான் சொல்லித்தரேன், பல்லு வலிச்சா பல்லு வலிக்குன்னு என்ன பண்ணாத, தலை வலிச்சா தலை வலிக்குன்னு என்ன பண்ணாத. அப்புறம் என்ன சொல்ல? அவனால் ஒரு 100 தடவையாவது இயேசுவின் நாமத்தில் பல்வலியை போ 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 100 தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பல்லு வலிக்குன்னு ஒரு தடவை சொல்லு. நான் சொல்கிறேன், 100 தடவை சொல்லும் போதே பல்வலி இணைஞ்சிரும், போயிடும். உங்க எல்லாத்தையும் ஊழியக்காரர் ஆக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ இன்னும் விசுவாசியிலும் கீழாக, பாஸ்டர் பல்லு வலிக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். 10 வருஷம் விசுவாசி இன்னும் பல்லு வலிக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நீ ஜெபம் பண்ணி விசுவாசியெல்லாம் சுகமாகி புதிய ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி சபையில கொண்டு உட்கார வைக்க வேண்டிய ஆளு இன்னும் பல்லு வலி பாஸ்டர், நெஞ்சு வலி பாஸ்டர், மண்டை வலி. நான் சொல்றேன், உங்க எல்லாம் அந்த சாய்ஸ் மேயர் அம்மா ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. ஆமா, என்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வு என் மூக்குக்கு கீழே இருக்கிறது அப்படின்னு அந்த அம்மாவுடைய புத்தகத்தில் அப்படி எழுதியிருக்காங்க. என் அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வு எங்க இருக்குது? என் மூக்குக்கு. நான் கூட மூக்குக்கு கீழே மீசை தான் இருக்குது. மீசையை வச்சு அவ்வளோ பிரச்சனையும் தீர்த்திட முடியுமான்னு யோசித்தேன். அது மீசை இல்லை, வாய் வாய். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு எங்க இருக்குது? வாயில் இருக்குது. அது மாதிரி குடும்பத்தில் அனைத்து பிரச்சனைகளுக்குமான காரணமும் எதாக இருக்குது? வாயை மட்டும் திறக்காம இருந்தா சமாதானமா இருக்கும். வாயை திறந்து விசுவாச அறிக்கை பண்ணா பரலோகமா மாறிவிடும். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். தீமையை பேசாதபடிக்கு வாயை இறுக்கி இருந்தா குடும்பமா இருக்கும். வாயை திறந்து விசுவாசத்தை பேச ஆரம்பிச்சிட்டா குடும்பம் என்ன ஆயிரும்? பரலோகமாய் மாறிவிடும். ரெண்டாவது ஒரு காரியம், துரிதமான கீழ்ப்படிதல். இந்த 2025 நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம், சரியா? ஆமாம், இமீடியட் ஒபீடியன்ஸ். ஒரு பாஸ்டரா, ஒரு தகப்பனா ஒன்று சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சா எனக்கே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒரு பாஸ்டரா, ஒரு தகப்பனா ஒரு வார்த்தையை சொன்ன உடனே சரி பாஸ்டர் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த வார்த்தையை சொன்னா எப்படி அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய சமாதானம் ஆறுதல் உண்டாகிறதோ அப்படியே கர்த்தருக்கும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அப்படியே கர்த்தருக்கு உண்டாயிருக்கும். அந்த இமீடியட் ஒபீடியன்ஸ் இருக்கு பாருங்க, அதுல உண்டாகிற ஆசீர்வாதத்தை கீழ்ப்படிஞ்சவங்க மட்டும்தான் அனுபவிச்சிருப்பாங்க. நிறைய பேர் கீழ்ப்படிவாங்க, செய்யவா வேண்டாமா செய்யவா வேண்டாமான்னு யோசித்து 4 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு. ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் வந்து சொன்ன விஷயம் சின்ன விஷயம் இல்ல, பெத்த பிள்ளைய பலி செலுத்துன்னு சொல்றாரு. வழக்கமா ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட ராத்திரி தான் பேசுவார் நானா நினைச்சுக்கிறேன். ஏன்னா ஆபிரகாமே வானத்தின் நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமா அவனு எண்ணிருப்பான். அது எந்த டைமா தான் இருந்திருக்கும்? நைட்டு நட்சத்திரத்தை பார்க்கணும், நைட்டு தான். அப்ப நைட்ல வந்து ஆண்டவர் ஆபிரகாமோட பேசுற பழக்கம். அப்படி ஒரு நாள் ராத்திரி தான் ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட, ஆபிரகாமே உன் மகனை எனக்கு பலி செலுத்துவாயான்னு கேட்டிருக்காரு. பைபிள்ல போட்டிருக்குது, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதிகாலையில் எழுந்து எப்ப எழுந்தானா? ஆண்டவர் எப்ப பேசினாரு? நைட்ல பேசினார். ஆபிரகாம் எப்ப கிளம்பினாரு? அதிகாலையில கிளம்பினாரு. இப்ப எவ்வளவு நேரம் கேப் இருக்குது? கீழ்ப்படிறதுக்கு எவ்வளவு நேரம் கேப்பு? கொட்டாய் விடுற டைம் தான். அவர் தூங்காம உட்கார்ந்து உங்களை மாதிரி நம்பிட்டு இருக்காரு. கர்த்தர் சொல்லிட்டாரு, எப்ப விடியும் நான் கிளம்பட்டும், நான் எப்ப விடியும் கீழ்ப்படியட்டும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கீழ்ப்படிவதற்காக தீவிரித்தார். துரிதமான கீழ்ப்படிதல் ஆபிரகாமின் இடத்துல இருந்தது. சரியோ தப்போ, லாபமோ நஷ்டமோ, தெரிஞ்சதோ புரியலையோ கர்த்தர் சொன்னார், நான் செய்வேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் ஆபிரகாமுக்குள் இருந்ததை கர்த்தர் மெச்சிக்கொண்டார். உன் சந்ததிகளுக்கு நான் ஆசீர்வாதத்தை தர்றேன்னு வாக்கு பண்ணார். தேவனிடத்துல முதலீடு செய்து அது முங்கி போனதாய் சரித்திரமே இல்லை.
தேவ சமூகத்தில் நேரத்தை முதலீடு செய்வதும், பணத்தை முதலீடு செய்வதும், ஜெபத்தை முதலீடு செய்வதும், முழங்காலை முதலீடு செய்வதும் ஒரு நாளும் வீணாய் போகாது. அல்லேலூயா. தேவன் அதற்கு ஏற்ற பலன்களை உங்க சந்ததிக்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு துரிதமான கீழ்ப்படிதல் ஆபிரகாமுக்குள்ளே இருந்தது. மூணாவதாக ஆழமான ஒரு அன்பு. ஆபிரகாமுக்குள்ள என்ன இருந்தது? ஆழமான ஒரு அன்பு. மறுபடியும் வாசிங்க 22:2. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய. உன் நேசகுமாரன். எத்தனை வேர்டு சொல்றாரு? உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை. 3 வேர்டிங்ஸ், 3 ஃப்ரேஸ் சொல்றாரு. ஆனாலும் இருதயத்தை கல்லாக்கிக்கிட்டு ஆபிரகாம் போய் பிள்ளைய பலி கொடுத்துட்டாரு. பலி கொடுக்க போயிட்டாரு. பலி கொடுக்க போனவன கத்திய வாங்கினவன நிறுத்து, பிள்ளையாண்டான் மேல் கைய போடாதேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் மறுபடியும் ஆபிரகாமை பார்த்து சொல்வாரு. 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல். மூணாவது ஒன்று சொல்லணும் இல்லையா? அது என்னது? உன் நேசகுமாரன். அங்க சொன்னார், இங்க சொன்னாரா? அவன் கீழ்ப்படிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னாரா? உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் முடிச்சாரு. நேசகுமாரனை என்ன பண்ணிட்டாரு? விட்டுட்டாரு. ஏன் விட்டாரு? கர்த்தர் நினைச்சாரு ஆபிரகாமுடைய நேசகுமாரன் ஈசாக்கு தான், அதனால ஈசாக்கை எந்த விதத்திலும் எனக்காக விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா கர்த்தர் என்று வந்து விட்டால் நேசகுமாரனையும் நான் தூக்கி எறிய ஆயத்தமாக இருக்கிறேன். 100 வயசுல பெத்த பிள்ளையவும் இயேசுவுக்காக கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஏனென்றால் தேவன் மேல் வைத்திருக்கிற என்னுடைய அன்புக்கு ஆழம், நீளம், அகலம், உயரம் இன்னதென்று யாராலும் அறிய முடியாது என்று சொல்லி ஆபிரகாம் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினான். ஆபிரகாமுடைய அன்பை ஆண்டவராலே அளந்து பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. ஆண்டவர் நினைச்சாரு ஈசாக்கு அவன் நேசகுமாரன் என்று. ஆனா அவன் என் நேசகுமாரன் அல்ல, நீர்தான் என் நேசப்பிதா என்பதை ஆபிரகாம் தன் வாழ்க்கையில் நிரூபித்து விட்டார். அல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததியினுடைய முழு அன்பும் யார் மேல இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு? கர்த்தர் மேல இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் உன் நேசகுமாரன் சொன்னவர் அடுத்த தடவை சொல்லும்போது உன் நேசகுமாரனை விட்டாரு. ஏன்னா நேசம் குமாரன் மேல அல்ல, நேசம் பிதாவின் மேல இருக்கிறது என்பதை ஆபிரகாம் தன் பரீட்சையில நிரூபித்து விட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த 2025ல என் நேசம் உங்க மேலதான் இருக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வருஷத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த வருஷம் நீங்க நிரூபிச்சீங்கன்னா அப்புறம் சந்ததி சந்ததியா, தலைமுறை தலைமுறையா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள். அப்படியே முழங்கால் படிடுவோமா? துரிதமான கீழ்ப்படிதல், ஆழமான அன்பு ஆபிரகாமுக்குள் இருந்தபடினால் அவனுடைய சந்ததியை நீர் ஆசீர்வதித்தீர். 2025 எங்க சந்ததிகளுக்கான ஒரு ஆண்டு, எங்க சந்ததிகளுக்காக ஒரு முதலீடு செய்கிற ஒரு ஆண்டு. இந்த ஆண்டிலே எங்கள் தலைமுறைகளுக்கு நாங்கள் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் மாற்றி விடுவீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆபிரகாமின் சந்ததியாய் மாற்றும் ஆசீர்வதியும். உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். எங்களோடு இரும், மீதியானதை பொறுப்படுத்திக் கொள்ளும். இவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா.